அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். ஒரு சின்ன இது அண்ணாமலை பற்றி உண்மையில் சொல்கிற, அவர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் கட்சி பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போனார். ரொம்ப திறமைசாலி. உண்மையில் அவ்வளோ இதாக இருந்தது ஆட்சி. அவர் மாநில தலைவராக இருக்கும்போது சூப்பராக பண்ணார். அவர் யாருமே குறை சொல்ல முடியாது. என் மண் என் மக்கள் அருமையாக நடத்தினார். அது ஒரு சாதனை பண்ணார். அதே மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட்டு ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கே எதிர்கட்சி. ஆனால் எதிர்கட்சியை செயல்பட்டது யாருன்னா அண்ணாமலைஜி தான். சட்டசபைக்குள்ளே போகாமலே வெளியிலேருந்து குரல் கொடுத்தது, மக்களுக்காக போராடினது அண்ணாமலை மட்டும்தான். அப்போல்லாம் விஜயெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம தவறி விட்டோம். ஏன்னா அவர் சின்ன வயசு தான், 42 வயசு. அவர் ஆத்திரப்பட்டு வெளியே போயிட்டார். உண்மையில் மனசு கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், யார் போனாலும் சரி கட்சி இருக்கும். இப்போ வாஜ்பாய் போயிட்டார், இறந்துட்டார். கட்சி இல்லாமல் போயிடுச்சா? இன்றைக்கி கட்சி இருக்குது. 31 ஸ்டேட்டில் 24 ஸ்டேட் நாம் தான் இருக்கோம். நம்ம கவர்மெண்ட் தான். இன்னும் 6-7 குடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் கண்டிப்பாக எல்லாமே ஆல் இண்டியா முழுவதும் நம்ம பிஜேபி தான் ஆட்சி ஆண்டு போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்ன ஒரு வருத்தம்னா, அண்ணாமலை இருந்தது நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் ஒரு ஸ்டார் கேட்டகிரி. 2030 உண்மையில் சொல்கிற, அவர் மட்டும் பிஜேபியிலே இருந்தால் 2031 அவர் தான் சிஎம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நல்ல மனிதர், கட்சிக்காக உழைச்சார். இரவும் பகல் பாராமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவர் வெளியே போனது. இப்போது எடியூரப்பா எடுத்திங்களேன், கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு ஏதோ மரியாதை கொடுக்கலன்ட்டு தனியாக கட்சி போய் தொடங்கினார். ஆனால் முன்னேற்றம் எதுவுமே கிடைக்கல. மீண்டும் தாய் வீடு தான் சேர்ந்தார் பிஜேபியில். இப்போ அவங்க தான் அங்கே இருக்காங்க. அதே போல் நம்ம இவர் ஒன்லவாடி வெங்கசாமண்ணா 4 முறை எம்எல்ஏ. அவர் ஒசூருக்கு 4 முறை எம்எல்ஏ. அவர் அந்தளவுக்கு நல்ல மனிதர். பிஜேபியில் எல்லா அந்தஸ்து அவர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவர் அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்டு அவருக்கு எடுத்துக்கிட்டார். 96லேருந்து 2001 வரைக்கும் அவர் தான் எம்எல்ஏ. அப்புறம்தான் 2001 தோற்று போகிறாரு. காங்கிரஸ் ஜெயிக்க போகுது. 2006 மீண்டும் அவர் சீட்டு வழங்கப்படும். ஆனால் அப்போது தோற்றுட்டார். தோற்ற உடனே அந்த இதில் அதிருப்தி என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சமுதாயம், கவுடா சமுதாயமும் மற்றும் அவரோட ஆதரவாளர்களோடு சேர்ந்து 20,000 பேர் வெளியில் கொண்டு போயிட்டார் டிஎம்கேக்கு. டிஎம்கே போன பிறகு பிஜேபியில் இருக்கும்போது கிங்காக இருந்தார். எம்எல்ஏயாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, மாவட்ட தலைவர் அவ்வளோ கிங்காக இருப்பார். ஆனால் மனுஷன் வெளியே போன பிறகு, டிஎம்கே போன பிறகு எல்லாரும் அவரை மறந்துட்டாங்க. பிஜேபி வெங்கசாமின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் டிஎம்கே வெங்கசாமின்னு யாருக்கும் தெரியாமல் ஆளே காணாமல் போயிட்டாங்க. அதில் 20,000 பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர் வேறு கட்சியில் போய், மாற்று கட்சியில் போய் ஏதோ கவுன்சிலரோ அது இந்த மாதிரி எதனா ஆயிருக்காங்க தவிர மற்றபடி யாருமே கிளிக் ஆகலை. ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், யாருமே கிளிக் ஆகலை. அவர் நாங்கள் எப்பாவது போய் பார்ப்போம். வயசானவர்கள், 100 வயசு அவருக்கு. எப்பாவது போய் பார்த்தா கண்ணில் தண்ணி விடுவார். நான் பிஜேபி விட்டு வெளியே தப்பாக போச்சு, எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. பிஜேபியில் மட்டும் அவர் இருந்தால் ஒரு ராஜ்யசபா எம்பியோ இல்லை எதனா ஒரு கவர்னர் ஆகிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நாலேஜ், படிச்சிருக்காரு. வாத்தியார் அவர் ஹெட் மாஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு அவர் அந்த காலத்தில் அரசியலுக்கு வந்தது. 100 வயசு அவருக்கு இப்போ இருந்திருந்தா 3 வருஷம் தான் இருந்தார். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால் பாருங்கள், பதவி யாருக்கும் நிரந்தரம் கிடையாது.
இருந்தால் ஒரே கட்சி, ஒரே சித்தாந்தம், ஒரே கொள்கையில் தான் இருக்கணும். நான்லாம் பாருங்கள் 30 வருஷமாக இருக்கேன், ஒரே கட்சியில் தான் இருக்கேன். எந்த வேறு கட்சிக்கு போகலையே. 2 வருஷம் எனக்கு போஸ்டிங்கே கிடையாது. அதுக்காக நான் கட்சி விட்டு வெளியே போயிட்டேன்னா எனக்கு நான் படாத அசிங்க அவமானம் கிடையாது. அவ்வளோ அசிங்கப்படந்தாங்க என்ன. நான் வெளியில் போக கிடையாது. அப்போது எல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு போஸ்டிங்கே கிடையாது. அப்போது தான் எனக்கு இன்சார்ஜ் போட்டாங்க, மெம்பர்ஷிப் இன்சார்ஜ். அதில் வெற்றி பெற்றேன். அதுலேயும் வேலை செஞ்சு, நல்லா உழைச்சி வேலை செஞ்சு எனக்கு கட்சி ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு மாவட்ட செயலர் பதவி மீண்டும் வழங்கினாங்க. நான் கட்சிக்கு இது வரைக்குங்க எந்த துரோகம் பண்ண கிடையாது. கட்சிக்காக தான் வாழ்கிறேன். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம். அதனால் அனுபவத்தில் சொல்கிற யாருமே அவங்க பின்னால் இவங்க பின்னால் போகாதீங்க. போனால் நம்ம ஒன்றோடைய வெங்கசாமான நிலைமை தான் எல்லாருக்கும் வரும். பின்னால் வருத்தப்படுவீங்க. இப்போ அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க பின்னால் நம்ம போகிறோம். ஆனால் நம்மளை வளர விட மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் வளருவாங்க. நம்மளை அப்படியே அடிமை மாதிரி வச்சுருப்பாங்க. அதை புரிஞ்சுக்குங்க எல்லாருமே. பிஜேபியில் இருந்தாவே தனி ஒரு மரியாதை. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாதுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. பிஜேபின்னு சொன்னவே பாருங்கள், அவ்வளோ மரியாதை. நைட்டில் 12 மணிக்கு நீங்கள் வண்டியில் போங்க, போலீஸ்காரன் கேட்டால் பிஜேபின்னு சொல்லுங்கள், ஒரு மரியாதை. ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போங்க, பிஜேபின்னு சொல்லுங்கள், ஒரு மரியாதை. அந்த மாதிரி நம்மளோட கட்சி ஆல் இண்டியா கட்சி, நம்மளது நேஷ்னல் கட்சி. இப்போது மறுபடியும் சொல்கிறேன், அவங்க பின்னால் இவங்க பின்னால் எந்த கட்சிக்கு போகாதீங்க. போனால் நஷ்டம் உங்களுக்கு தான். பிஜேபிக்கு ஒரு நஷ்டம் கிடையாதுங்க. இதே மோடியே இல்லைன்னா கூட நாளைக்கு இன்னொருத்தர் வருவார் அந்த இடத்துக்கு. கட்சி மட்டும் என்றைக்குமே இருக்கும். மாற்றங்கள் எவ்வளோ இருந்தாலும் கட்சி மட்டும் அப்படி தான் இருக்கும். இன்னும் மேலே மேலே வளரும் தவிர கட்சியெல்லாம் யாரால் அழிக்க முடியாது. இன்னொரு 5-10 வருஷத்தில் டோட்டலாக எல்லாம் பிஜேபி தான். எல்லா இடத்துலையும் பிஜேபி தான். இந்தியா முழுவதும் நம்மளோட கவர்மெண்ட்டு தான். இன்னும் 100 ஆண்டுகள் ஆகட்டும், பிஜேபி தான் கவர்மெண்ட்டு. ஆல் இண்டியா ஃபுல்லாக நாம் தான் ஆட போகிறோம். அதனால் சும்மா அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்டு தயவு செஞ்சு யாருமே கட்சி விட்டு வெளியில் போகாதீங்க. போனால் நஷ்டம் கட்சிக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஒன்றவாடி வெங்கசாமண்ண மாதிரி நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அனுபவத்தில் சொல்கிறேன் ஆச்சுங்களா. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அரசியலில் 30 வருஷமாக இருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். நான் படாத அசிங்க அவமானங்கள் கிடையாது. அவ்வளோ அசிங்க அவமானம் படுத்தினாங்க 2.5 வருஷம் எந்த போஸ்டிங்கு போடாமல். நான் கட்சி கரெக்டாக இருக்கேங்க ஆச்சுங்களா. என்னால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எனக்கெல்லாம் இந்த ஜாலர் அடிக்க தெரியாது. இந்த பக்கெட் தூக்குற புத்தி நம்மக்கிட்ட கிடையாது. யார் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, யார் தவறு செஞ்சாலும் சரி, நான் கேள்வி கேட்பேன். கட்சிக்கு துரோகம் பண்ணால் அதுதான் என்னோட சித்தாந்தம். அதனால் தயவு செஞ்சு மீண்டும் சொல்கிறேன், போகிறவங்க போகலாம், இருக்கிறவங்க இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட்சிக்கு ஒன்றும் லாஸ் ஒன்றும் கிடையாது. என்னென்னா ஒரே ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. நான் அண்ணாமலை ஃபீல்டில் நான் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தேன். நானும் வேலை செஞ்சுருக்கேன். அவரோட வேலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பேச்சு எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை என்றைக்குமே இருக்கும். அவர் மீண்டும் பிஜேபிக்கு வந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.